காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடான விருச்சிக ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன் என்ன நடக்க போகிறது? இதுவரை 8ல் இந்த குரு 9ல் வரப்போறாருங்க. இந்த விருச்சிக ராசிக்கு விருச்சிகத்துக்கு மட்டும்தான் முழு சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப அற்புதத்தை வரப்போறார். ஏன்னா இந்த ராசிக்கும் லக்னத்துக்கு 2க்கும் 5 கூடியவர். 2ஆம் இடம் தனகாரகன், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி, புத்திஸ்தானம். அவர் எங்கே உக்காந்துருக்கார்? கடகத்தில் உச்சமடைகிறார். இதுவரை 8ல் இருந்தது உங்களை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருந்தவர் இந்த இதில் இருந்து நன்மையை கொடுக்க போகிறார். விருச்சிக ராசி வீட்டில் எல்லா வீட்லேயும் சுபகாரியம் நடக்க போகுதுங்க. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ நிச்சயமாக கல்யாணம் ஆக போகுது. இந்த மே மாதத்துல இதுல குரு பயிற்சியில் கண்டிப்பாக நடக்க போகுது கல்யாணம். வயதானவர்களுக்கு கல்யாணம் ஆகலை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே, குழந்தை பிறக்கலை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, இல்லை கடன் பிரச்சனையில் நோயில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2026ஆம் ஆண்டு இந்த சித்திரை மாதம் பாரப்பவ வருடம். தெரிந்து கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். மங்களகரமாக வியாழக்கிழமையான 2 நெய் தீபம் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் ஏற்றுங்க. பிரகஸ்பதி வேழன் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் தான் குரு பகவான். நிறைய பேர் தட்சிணாமூர்த்தி கொண்டுட்டு இருக்காங்க குருன்னு. அவரும் குரு தான். நவகிரகத்தில் குரு பகவானுக்கு 2 தீபம் ஏற்றுங்கள், தட்சிணாமூர்த்திக்கும் இந்த ஏற்றுங்கள். வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் தனப்பிராப்தத்தையும் நிச்சயமாக அடைவீர்கள்.